திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. காலச்சக்கர தத்துவத்தின் அடிப்படையில் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். கன்னியா லக்னத்தில் 3 பிரிவுகளில் கன்னியா லக்னத்தில் உத்தர நட்சத்திரத்தில் லக்னம் அமையப்பெற்றவர்களுடைய பலன்களை பார்த்தோம். கன்னியா லக்னத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் லக்னம் அமையவர்களுடைய பலன்களை பார்த்தோம். இன்னைக்கு கன்னியா லக்னத்தில் லக்ன புள்ளியானது செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை 1 சித்திரை 2 இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்? பொது பலன்கள். கன்னியா லக்னக்காரர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் இருப்பதனால புத்திசாலிகளாகவும் கணிதத்தில் ஈடுபாடு உடையவர்களாகவும் நகைச்சுவை உணர்வு உள்ளவர்களாகவும் ஜோதிடம் முதலான இதர கலைகளில் அதிகமான நாட்டத்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள்னு முதல்ல பார்த்தோம். காலச்சக்கரத்துக்கு 6ஆம் பாவத்தில் இருப்பதனால கன்னியா லக்னக்காரர்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு நோயால் அவதிப்படுவார்கள்னு பார்த்தோம். அவ்வப்போது கடன் தொல்லைகள் இருக்குன்னு பார்த்தோம். எதிரிகள் எப்போதுமே இருப்பார்கள், எதிரிகளால தொல்லை அப்படிங்கிறத பார்த்தோம். கன்னியா லக்னமானது பூமி ராசியாக இருப்பதனால எதையும் உட்கிரகிக்கும் ஆற்றல் உண்டு அவர்களுக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். உட்கிரகித்த விஷயங்களை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய திறமை உடையவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அது உபய லக்னமாக இருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம், செயல், அவருடைய சொல், மனம் எல்லாத்துலேயுமே ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும்னு பார்த்தோம். இது அத்தனையும் கன்னியா லக்னத்தினுடைய பொது பலன். இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் சித்திரை நட்சத்திரம் 1 சித்திரை நட்சத்திரம் 2 லக்ன புள்ளி இருந்தா என்ன ஆகும்னா செவ்வாயினுடைய குணங்களும் சேர்ந்து வரும். அவ்வளவுதான் அதுல விஷயம், முடிஞ்சு போச்சு. அப்போ சித்திரை 1 சித்திரை 2 லக்ன புள்ளி விழுந்து அது கன்னியா லக்னமாக இருந்தா அத்தகைய அன்பர்கள் பிடிவாத குணமுடையவர்களாக இருப்பார்கள், தைரியம் மிக்கவர்களாக இருப்பார்கள், முரட்டுத்தனம் உடையவர்களாக இருப்பார்கள், வீர விளையாட்டுகளில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள், புத்திசாலிகளாக இருப்பார்கள். இதுதான் செவ்வாயினுடைய பொது பலன். அவர் கன்னியா லக்னத்துக்கு 3வது பாவகத்திற்கும் 8வது பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுறார். அப்போ அதனுடைய பலன்களும் சேர்ந்து வந்துடுறது. அப்போ கன்னியா லக்னத்தில் பிறந்து லக்ன புள்ளியானது சித்திரை 1 சித்திரை 2 இருக்குமே ஆனால் அத்தகைய அன்பர்களுக்கு விசேஷமா என்னென்ன பலன்கள் இருக்குன்னா தைரியம் மிக்கவர்கள், முன்கோபம் மிக்கவர்கள், முரட்டுத்தனமாக இருப்பார்கள், யாரோடையும் ஒத்து போக மாட்டார்கள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வகையில் ஒரு கருத்து முரண்பாடு, ஒரு செயல் முரண்பாடு, ஒரு சொல் முரண்பாடு, பிறரோட ஒத்து போறதுங்கிறது அவர்களால் முடியாது. அது ஆற்றுல இருக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும், அலுவலகத்தில் இருக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும், நண்பர்கள்ட்டையா இருக்கட்டும், உறவினர்கள்ட்டையா இருக்கட்டும், யாரோட இருந்தாலும் சரி அவளோட இவருக்கு ஒத்து போவது கடினம். வன்முறையை தூண்டக்கூடிய எண்ணங்கள் அவ்வப்பொழுது அவள்கிட்ட இருக்கும். விபத்துகளை எதிர்நோக்கக்கூடிய செயல்பாடுகள் அடிக்கடி இருக்கும். அவளுடைய செயல்பாட்டில் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அடிக்கடி இருக்கும். இவருடைய ஒத்துப்போகாத அந்த முரட்டு குணங்கள்னால அடிக்கடி வலி வேதனைகளை அனுபவிப்பார்கள், அடிக்கடி அவமானங்களை சந்திப்பார்கள்.
அடிக்கடி தீராத பிரச்சனையை எதிர்கொள்வார்கள் இருக்கு. இது எல்லாமே இந்த 3ஆம் பாவத்துக்கும் 8ஆம் பாவத்துக்கும் உடைய பலன்கள். தகவல் தொடர்பில் வன்முறை இருக்கும், மிரட்டல் கடிதம், எச்சரிக்கை கடிதம், எச்சரிக்கை அறிக்கை, இராணுவ அறிக்கை, காவல்துறை சம்பந்தமான அறிக்கைகள், எதிராளியை பயமுறுத்தும் விதமான செய்திகளை சொல்லுதல், பரப்புதல், இது போன்ற விஷயங்களும் அவர்களிடம் இருக்கும். இப்போ பாருங்க, கன்னியா லக்னத்தில் பிறந்த உத்தர நட்சத்திரத்துக்கு ஒரு விதமான குணம் வந்திருக்கு. கன்னியா லக்னத்தில் பிறந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி இருந்தால் ஒரு பலன் வர்றது. கன்னியா லக்னத்தில் பிறந்து அந்த லக்ன புள்ளியானது சித்திர நட்சத்திரத்தில் விழுந்தால் வேற பலன் வர்றது. இப்போ பெரிய லக்னத்தை 3ஆ பிரித்து 3 விதமாக சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் இன்னமும் நுணுக்கமாக சொல்லலாம். அது எதிர்காலத்தில் வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். நிற்க இந்த கன்னியா லக்னத்தில் உத்தர நட்சத்திரத்தை காட்டிலும் ஹஸ்த நட்சத்திரத்தை காட்டிலும் இந்த சித்திரை நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைய பெற்றவர்களுக்கு சற்று சிக்கல்கள் அதிகம். சோதனைகளை எப்பொழுதும் அவ எதிர்கொண்டுட்டே இருப்பா. புறத்தியாரோட எப்பொழுதுமே ஒரு கருத்து முரண்பாடு, ஒரு சண்டை சச்சரவுகளோடு தான் இருப்பா. நான் இதை நிறைய என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு அரசியல்வாதியை பற்றி சொன்னேன். ஹஸ்த நட்சத்திரத்தில் லக்னப்புள்ளி இருக்கும்போது என்னுடைய தமிழாசிரியரை பற்றி சொன்னேன். சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது சொல்கிறேன், என்னுடைய கல்லூரி பேராசிரியர், அவர் கன்னியா லக்னக்காரர், லக்ன புள்ளி சித்திர நட்சத்திரத்தில் அமையப்பட்டவர். மிகச்சிறந்த அறிவாளி, ஆகச்சிறந்த அறிவாளி, நல்ல ஆராய்ச்சியாளர், புத்தி கூர்மை உள்ளவர், எதையும் உட்கிரகிக்கும் ஆற்றல் உடையவர், தான் உட்கிரகித்த விஷயங்களை அழகாக மாணவர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பேராற்றல் உடையவர், நல்ல ஆசிரியர், அனைத்து மாணவர்களாலும் பாராட்டப்படக்கூடியவர், நல்ல தைரியசாலி, எதையும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடியவர், எந்த விஷயத்திலையும், எந்த ஒரு மீட்டிங்லையும், எந்த ஒரு வகுப்பிலையும், எந்த ஒரு கலந்துரையாடலையும் தன் கருத்தை எடுத்து வைப்பதற்கு தயங்கவே மாட்டார். ஆனால் அவர் வாழ்நாள் முழுக்க யாரோடையும் ஒத்துப்போகாமலேயே பணி ஓய்வு பெற்றார். கல்லூரி முதல்வராக இருந்து பணி ஓய்வு பெற்றார். ஆற்றுல இருக்கிறவங்களோட சண்டை, குழந்தைகளோட சண்டை, கூட உத்தியோகம் பார்க்குறவங்களோட கலீக்ஸோட சண்டை, மேல் அதிகாரிகளோட சண்டைனா அடிச்சுக்கிற சண்டை இல்லை, கருத்து முரண்பாடு, பேசுறது இல்லை, ஒத்து போறது இல்லை. இது கன்னியா லக்னத்துக்காரர்களுக்கு லக்ன புள்ளியானது சித்திரை நட்சத்திரத்தில் அமைய பெற்றால் இது போன்ற சிக்கல்களை அனுபவிப்பார்கள். ஆற்றுல இருக்கிறவங்களோட வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை தான் சண்டையே போடுவார். ஆனால் ஒரு தடவை சண்டை போட்டார்னா 6 மாதம் பேச மாட்டார். அப்போ வருஷம் 365 நாளில் 300 நாள் பேச மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். தனிமையிலே இருப்பார். நான் பார்த்துருக்கேன். மிகச்சிறந்த அறிவாளி, பல ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கியவர், பல துறை மாணவர்களுக்கு அந்தந்த துறை சார்ந்த விஷயங்களை கொடுக்கக்கூடியவர். என்ன பண்ண முடியும்? அந்த சித்திர நட்சத்திரத்தினுடைய தாக்கம் அவருக்கு இருக்கு. இது உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த சித்திர நட்சத்திரமானது செவ்வாயினுடைய நட்சத்திரமாக அமையப்பட்டதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு புறத்தியாரோடு சேர்ந்து போகக்கூடிய, புறத்தியாரோடு ஒத்து போகக்கூடிய ஒரு குணம் இல்லையோனோ, இதை மாத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு, அருமையான பரிகாரம் இருக்கு. செவ்வாய் வழிபட்ட ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்கோ இல்லையோ, அந்த ஸ்தலங்களுக்கு போய் நாமளும் பிரார்த்தனை பண்ணினோமே ஆனால் அந்த செவ்வாயினுடைய வேகம் குறைந்து தெய்வீக அருள் நமக்கு கிடைக்க பெற்று நாமளும் ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்க முடியும். செவ்வாய் வழிபட்ட ஸ்தலம் லோக பிரசித்தம் வைத்தீஸ்வரன் கோயில். இப்போ சிதம்பரத்து பக்கத்தால் இருக்கு, 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு வைத்தீஸ்வரன் கோயில். ஆண்டானை அடியேனை ஆளாக
கொண்டு அடியோடு முடிய என் மாலரியா வண்ணம் நீண்டானை நெடுங்களம் மாநகரான் தன்னை நேமிவான் படையால் நீள் உறவோன் ஆகம் கீண்டானை கேதாரம் மேவினானை கேடிலியை கிளறு பொறிவாள் அறவோடு என்பு பூண்டானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. அப்பர் பெருமானார் உருகிறார். பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவு இலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லாம் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலைக்கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. உருகிறார் அப்பர் பெருமானார். இந்த பாடலை, இந்த பதிகத்தை நான் 1வது பாட்டையும் 8வது பாட்டையும் பாடி காமிச்சேன். இப்போ இந்த பதிகத்தை முழுவதுமாக 10 பாட்டு இருக்கு. அதுல அந்த 10 பாட்டையும் தினம் 3 முறை பாராயணம் பண்ணி வைத்தீஸ்வரனை பிரார்த்தனை பண்ணி, அங்காரகன் உன்னை பிரார்த்தனை பண்றதுனால உன்னுடைய அனுகிரகம் ஆச்சே, அதுபோல் எனக்கும் அனுகிரகமாகணும், அங்காரகனுடைய அந்த வேகம் கடுமை என்னென்னும் குறையணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த தேவாரத்தை 3 முறை தினமும் பாராயணம் பண்ணினா நிச்சயமா அந்த செவ்வாயினுடைய கடுமை குறையிறது. கந்தனை பாடினால் கன்னியா லக்னக்காரர்களுக்கு நல்லது நடக்குது. கந்தன், முருகன், சுவாமி சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணினா அங்காரகனுடைய அந்த வேகம் குறைந்து அவ சாந்தமா ஆகிறா. என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்? பாம்பன் சுவாமிகள் அழகா 42 வரியில ஒரு வரி சொல்றார். குமாரஸ்தவம்னு பேர். ஓம் ஷண்முக பதையே நமோ நமஹா, ஓம் ஷக்ரீவ பதையே நமோ நமஹா, ஓம் ஷட்கோண பதையே நமோ நமஹா அப்படின்னு 42 நமோ நமஹா வர்றது. புஷ்பத்தை கையில் வச்சுண்டு 42 நமோ நமஹா சொல்லி அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி பூஜையை பண்ணி இந்த செவ்வாயினுடைய கடுமை எனக்கு குறையணும்னு பிரார்த்தனை பண்ணினா சாட்சாத் அந்த சிவசுப்பிரமணிய சுவாமியுடைய அனுகிரகத்தினால இந்த செவ்வாயினுடைய கடுமை குறையிறது. எந்த முருகன் கோயிலுக்கு போனாலும் போகலாம். எந்த முருகன் அறுபடை வீடாக இருக்கட்டும், வைப்புத்தலங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு முருகனுடைய படத்தை வச்சு நித்தியம் இந்த குமாரஸ்தவத்தை பாராயணம் பண்ணிட்டு வந்தா நடக்கிறது. இந்த 2 பரிகாரங்களும் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய அந்த கடுமையை குறைத்து சாந்தத்தை கொடுக்கிறது. கன்னியா லக்னக்காரர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி அமைய பெற்றவர்கள் இந்த பதிகத்தை பாடி, அதாவது வைத்தீஸ்வரன் கோவில் பதிகத்தை பாடி அல்லது முருகப்பெருமானுடைய குமாரஸ்தவத்தை தினமும் அர்ச்சனை செய்து அல்லது இரண்டையுமே சேர்த்து செய்து இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல உமா மகேஸ்வரன் மாசிலாமணி ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்கிறேன். இது போன்ற ரகசியங்கள் அனைத்தும் மதுரையில் இருக்கக்கூடிய ஜோதிட பேராசிரியர் பிரசன்ன ஜோதிட மாமணி திலக் பாஸ்கரன் அவர்கள் காலச்சக்கரம் அப்படிங்கிற புத்தகத்தை அதில் எழுதியிருக்கார். 5 வால்யூம் போட்டிருக்கார். இது அவருடைய இந்த புத்தகங்கள் கிடைக்கும். அவருடைய செல் நம்பர் சொல்கிறேன், 9688915219. இன்னொரு முறை சொல்கிறேன், 9688915219.
94915219. இன்னொரு ஃபோன் நம்பர் இருக்குது 9443475219. இந்த அருமையான புத்தகத்தை வாங்கி இது போன்ற பல ரகசியங்களை இந்த கன்னியா லக்னக்காரர்களுக்கு பிறந்தா என்ன, சிம்ம லக்னத்தில் பிறந்தா என்ன, மேஷ லக்னத்தில் பிறந்தா என்ன, மீன லக்னத்தில் பிறந்தா என்ன அப்படின்னு அத்தனை விதமான பலன்களையும் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார். ஜோதிடம் கூறும் நல்லுலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஜோதிஷ ஆசான்கள், ஜோதிஷர்கள், தொழில்முறை ஜோதிஷர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தி அன்னாரை கௌரவிக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். ஹரே கிருஷ்ணா.